அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நியூஸ் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றுட்டார். அதே மாதிரி 9 அமைச்சர்கள் வந்து பதவி வந்து ஏற்றிருக்காங்க. நம்ம முதல்ல விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். ஏன்னா போன வீடியோலாம் வயிறு எழுதின்னு சொன்னப்போ பல பேர் வந்து இது பண்ணாங்க. தம்பி, நம்ம வந்து எதிர்த்து தான் அரசியல் பண்ணோம், சும்மா வந்து நம்ம பிடிக்காத ஒருத்தன் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம எதிர்த்து அரசியல் பண்ணோம், யாராக இருந்தாலும் நம்ம வந்து வச்சு பார்ப்போம், வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அரசியலை மக்கள்கிட்ட வந்து கடத்துவோம், நம்ம இலக்கு ஒன்று வேறு. விஜய் வந்து வந்துடுவார், நாளைக்கு இன்னொருத்தன் அஜித்துலேருந்து ஆரம்பித்து சிவகார்த்திகை எல்லாம் வருவான், யார் வேணால் வரட்டும், இந்த மக்கள் வந்து எப்படி வேணால் ஏமாறட்டும், நம்ம அரசியலாக நம்ம வந்து பண்ணுவோம், தமிழ் தேசிய அரசியலை வரப்போம், இவனுக்கெல்லாம் வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ வந்து இது பண்ணாத, வந்து ஒரி பண்ணாத, டோன்ட் ஒரி, நீ வந்து உன்னுடைய அரசியலை பேசு, தமிழ் தேசிய அரசியலை வந்து இன்னும் விரிவாக பேசு அப்படின்னாங்க. அதனால இன்றைக்கி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். 9 அமைச்சர்கள், அதில் அந்த அமைச்சர்லாம் பார்க்கும்போது தான்டா டேய் நாடு எப்படி குட்டிச்சவராக போதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருக்கட்டும், இந்த மக்களுக்கு இது தேவை தான். அதில் பாருங்கள், ராஜ்மோகன் ஒரு அமைச்சர், அருண்ராஜ், உஷியானந்த், வெங்கட்ராம, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன், டாக்டர் பிரபு, சீமான விஜய் வந்து அழிச்சிருக்காருன்னு நான் சொன்னல, இதான் அந்த தலைப்பு காரணமே டாக்டர் பிரபு வந்து அமைச்சராகியிருக்காரு. 1,00,000 ஓட்டிலலாம் டாக்டர் பிரபு வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க. சீமானம் தான் 1,00,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கணும். இதெல்லாம் இவிஎம் மிஷினை வச்சு ஃபுல்லாக மோசடி பண்ணி விஜய் பிஜேபி எல்லாம் பின்னணியில் வந்து இயங்கி தான் விஜய் பிஜேபியோடைய கூட்டணி, காங்கிரஸோடைய கூட்டணி, திமுக கூட்டணி, இவங்க எல்லாருமே இந்த தமிழகத்தை அவங்களுடைய ஆட்களை வச்சு ஆளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரகசிய திட்டம் தான் நடந்துகிட்ருக்கு. அது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சால் கூட இதை நம்மளால் தடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. இதில் இவங்கெல்லாம் பிரபுவெல்லாம் வந்து அமைச்சராக போகிறாருன்னா விஜய் வந்து அமைச்சராக போடுறாரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், சரியா? அதே மாதிரி கீர்த்தனா அப்படிங்கிற ஒரே 9 பேர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் பேசும்போது அப்படியே அந்த கையை பார்க்கணும். ஜோசப் விஜய் எனும் நான் முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னு சொன்னார் பாருங்க. நான் சீமான் ஆகிய நான் சொல்லி தான் அந்த இடத்துல நின்றுருந்தால் மக்களுக்கு நல்லது. ஜோசப் விஜய் ஆகியன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து கேடு. இனி மக்கள் வந்து போக அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. வேறு என்ன வந்து சொல்கிறது? இதில் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு விஜய். அதாவது தமிழர்கள் வந்து 2,00,000 பேர் கொண்டு இறக்குறாங்க இதே மே மாதம். அது காரணம் யார்? இந்த காங்கிரஸ் கட்சி, ராஜீவ் காந்தி, இந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? காசை கொடுத்து பொருளை கொடுத்து இங்கேருந்து பொருள் போனால் திமுக ஆட்சி நடக்குது, இங்கேருந்து முடியாத மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பிங்கு, ஒரு சாப்பாடு, ஒரு ரத்த பொட்டலம் கொடுத்தா ஐயா சீமானண்ணே, மணிவண்ணன் சாரு, மணிவண்ணன் டேரக்டர் இவங்கெல்லாம் பொருளை கொடுத்து அந்த பொருளை கூட போகாமல் தடுத்து அந்த மக்களை வந்து இது பண்ணாங்க இதே மே மாதம். இப்போ எல்லாம் உச்சக்கட்ட போர் 2000 நடந்துகிட்ருக்கு. அது காரணம் யார்? இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார்? ராகுல். அந்த ராகுல் காந்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். இந்த பக்கம் வந்து விஜய், இந்த பக்கம் ராகுல் காந்தி. இதாண்டா தமிழகத்துக்கு செஞ்ச துரோகம். இத்தனை வருஷம் நம்ம என்ன நினச்சிருந்தோம்? திமுக தான் நம்ம இனத்தை அழிச்சிச்சு, காங்கிரஸ் தான் இனத்தை அழிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் உண்மையாலுமே அவங்கள விட அதிகபட்சமாக இனத்தை அழித்தவங்களுக்கு துணை போகிறவர் யாருன்னா இந்த விஜய் தான். அன்றைக்கி ஒரு கையெழுத்து கூட போடலைங்க. இந்த மாதிரி ராஜபக்சே வந்து போர் குற்றவாளின்னு சொல்லி கையெழுத்து கேட்குறாங்க, கையெழுத்து போடலை. அதனால தான் ராஜபக்சேவும் மஹிந்த ராஜபக்சேவும் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க விஜய்க்கு. அந்த சிங்களத்துலேருந்து ஒரு எம்பி அர்ஜுனாவா, அந்த ஆள் சீமான சாமான்னு சொன்னார் பாருங்கள், அந்த ஆள், இவங்க எல்லாம் ஒரே டீமு. இப்போ எப்படி இங்கே விஜய் வந்து தன்னை தமிழன் வேஷம் போட்டு காமிச்சிக்கிறது, அங்கே அது மாதிரி தான் வந்து இந்த அர்ஜுனா போன்றவர்களாம் தங்களை தமிழர் மாதிரி காமிச்சிக்கிட்டு, தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு, சீமான் அவர்களை கொச்சப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசுகிறது சீமான சாமான்னு. இப்போ அந்த ஆளை நம்ம வந்து அர்ஜுனா வேறு ஒரு வார்த்தை பேசுகிறதுல வந்து ஒரு நிமிஷம் வந்து ஆயிராது. ஏன் இவங்க பேசுகிறாங்கன்னா, திட்டமிட்டே காசை கொடுத்து பேச வைக்கிறாரு இந்த விஜய். அது மட்டுமா? அந்த இனப்பாசம் சும்மா இருக்குமா? சரி விடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பாசத்தில் நம்ம ராஜபக்சேலாம் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாருன்னு. அப்போ அந்த இனத்தை அழித்த கட்சியான அந்த காங்கிரஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் வந்து பதவியேற்றிருக்காது. தமிழ் தேசியத்தை முன்னே வளர்க்கும். ஆனால் சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் விஜய்னால் திருப்பி நாம் தமிழர் கட்சி இன்னும் வீறு கொண்டு எழும். சொல்ல முடியாது. 2029 நாம் தமிழர் கட்சி அசுர வளர்ச்சி அடைஞ்சாலும் அடையலாம். ஏன்னா விஜயோட ஆட்சி வந்து நம்மளுக்கு நல்லதான். காங்கிரஸோட விஜய் கைக்கு கொடுத்துட்டார்ல. காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சின்னு சொல்லி தெரியும். இப்போ திராவிடத்தை அழிக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். திராவிடத்தை ஏன் அழிக்கணுங்கும்போது திராவிடம் வந்து தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்கிறதுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதே திராவிடத்தையும் விஜய் வந்து தூக்கிட்டாப்புல.
அதே மாதிரி காங்கிரஸையும் தூக்கிட்டாப்புல. அப்போ இது 2யும் நம்ம எதிர்க்கிறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் விஜய் பண்ணக்கூடிய தப்பு போலித்தனம் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கும்பலை போட்டு நம்ம தோல் உரிக்கலாம். விஜய் நம்ம தோல் உரிக்க 2029 நாம் தமிழர் கட்சி அசுர வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அடுத்து இந்த பதவியேற்பு விழாவில் வந்து முக்கியமான நபர் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா திரிஷா வந்துட்டாங்க. ஓஹோ நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது விஜய் வந்து பதவியேற்கிறாருன்னா விஜயோட மனைவி வரலாம், சங்கீதா அவர்கள் வந்து வரலாம். ஏன்னா என்னுடைய கணவன் வந்து பாவம் 800 நாள் வந்து உழைச்சி கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் தான் ஆச்சு, 2.5 வருஷம் தான் ஆச்சா, ஆமாம் 800 நாள் ஆச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல அப்படின்னு விஜயோடைய மனைவி வரலாம், மகன் வரலாம், மகள் வரலாம். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து முதலமைச்சராக போகிறாருன்னு. ஆனால் அவங்களாம் யாரும் வரல. திரிஷா வந்து கடகடன்னு வந்துட்டாங்க. திரிஷா அவங்க நிற்கிற ஸ்டைலு, அவங்க வந்து இப்படி வணக்க வைக்கிற ஸ்டைலு, இப்படியெல்லாம் பண்ணுற ஸ்டைலை பார்க்கும்போது, இப்படிலாம் ஸ்டைலை பார்க்கும்போது ஓஹோ நானா திரும்புதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எம்ஜிஆர் எப்படி ஜெயலலிதா அவர்களை வந்து அடுத்து வந்து கை காமிச்சிட்டு போனாரோ, அதே மாதிரி விஜய் வந்து திரிஷாவை கை காமிச்சிட்டு போனாலும் போவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் வந்து வர்றாரு, அவர் ஸ்டேஜில் இருக்கார், பக்கத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. திரிஷாவுக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு, திரிஷா என்ன நீங்கள் வந்தீங்களா, ஓகே பாருங்கள் இதுதான் நடக்கும். அன்னைக்கு காமராஜர் சொன்னாராம், நடிகன் நீங்கள் வந்து ஆட்சிக்கு ஊதிங்கன்னா அவர் வந்து நடிகைகிட்ட வந்து கொடுத்துட்டு போவார், இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லுவார் காமராஜர். அதை நம்ம திருப்பி வந்து சொல்ல வேண்டியிருக்குது. முக்கியமான ஆள் யாரானா திரிஷா தான் பங்கேற்றிருக்காங்க. விஜயோட அப்பா, விஜயோட அம்மா, அவங்க 2 பேரும் பாவம் காங்கிரஸ் கட்சிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா விஜயோட அப்பா சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து உயிர் இல்லாமல் இருக்குது, விஜயோட சேர்ந்து வந்து உயிர் பெற்றுருக்குங்க, காங்கிரஸோட கூட்டணி வைங்க அப்படின்னு. உண்மையாலுமே பச்சை இனத்துறவு யாருன்னா இவங்க அப்பாவும் விஜய் தான். அப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன திரிஷா அவங்கெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போகிறது யாருன்னா விஜய், திரிஷா, விஜயோட அப்பா அம்மா இவங்க தான் வந்து காப்பாற்ற போகிறாங்க. அவங்க அமைச்சரில் இருக்கவங்க தான் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் இதில் வந்து ஒன்று மட்டும் உறுதிங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உறுதியாக இருங்க, இந்த மக்களுக்காக நம்ம வந்து குரல் வந்து கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்த 5 வருஷம் கண்டிப்பாக விஜய் வந்து பிஜேபியோட திட்டத்தை ஃபுல்லாக இறக்குவார், காங்கிரஸோட திட்டத்தை ஃபுல்லாக இறக்குவார், இந்தியை வந்து அவர் என்ன பண்ணுவார், ஆட்சி மொழியாக்குவார், தமிழை வந்து பின்னுக்கு தள்ளுவார். இன்றைக்கி கூட பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படல, 3வது தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடப்பட்டுச்சு. வந்தே மாதரம் பாடி, தேசிய கீதம் பாடி, அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து. இவர் தமிழை இவர் முன்னிலைப்படுத்த மாட்டார், தன்னை தமிழன்னு சொல்லிக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு எப்படி கருணாநிதி தன்னை தமிழ்னு சொல்லிக்க மாட்டாரோ, எம்ஜிஆர் எப்படி சொல்லிக்க மாட்டாரோ, ஜெயலலிதா எப்படி சொல்லிக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி இவர் சொல்லிக்க மாட்டார். தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவாங்கன்னு வைங்களேன். ஆனால் இந்த மக்கள் 5 வருஷம் பாருங்கள், விஜயோடைய ஆட்சியில் ஸ்டாலினோடைய ஆட்சியே மேல்றா அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்பட போகிறாங்க. ஸ்டாலினோட ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சோ அதோட 50 மடங்கு நடக்கும். பண்ணுறது யாருன்னா விஜய் கட்சிக்காரன், வேறு யாரும் கிடையாது. விஜய் கட்சிக்காரன்னா இந்த அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டை குட்டிச்சவராக மாற்றி விஜய் ஸ்டாலின் ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதை விட 50 மடங்கு பண்ணுவான். எப்படி இந்த 200 ஓபிஸ் வந்து ஆபாசம், ரெட்டை அர்த்தம், அடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் அவதூறு எல்லாம் பரப்பாங்களோ இந்த ஸ்டாலின் 200 ஓபிஸ் ஐடிவிங்க, அதே மாதிரி தான் இவங்களும் பரப்புவானுங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து தெருவுக்கு வந்து போராட்டே தான் இருப்பாங்க. எந்த திட்டம் விஜய் வச்சுருக்கு, எந்த திட்டமும் நடக்க முடியாது, நடக்க வாய்ப்பே கிடையாது. பாருங்களேன், 5 வருஷம் மக்கள் வந்து கஷ்டப்பட போகிறாங்க. எல்லா மக்களும் நாம் தமிழர் கட்சிம்பாங்க. உடனே சீமானவர்கள் வந்து நான் மக்களுக்காக உழைக்கிறேன்லாம் வரக்கூடாது, நானும் மக்களுக்காக உழைக்கிறேன், நான் யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்லாம் எல்லாருமே விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் ரொம்ப அடுத்த 5 வருஷம் ரிலாக்ஸாக இருங்க. நம்மளுக்கு 2029 எலெக்ஷனில் வந்து அண்ணன் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரோ அதன்படி நம்ம வந்து போய்க்கலாம். ஆனால் ரொம்ப என்ன பண்ணுவோம், ரிலாக்ஸாக வேலை செய்யணும். சும்மா போய்கிட்டு நம்ம டிவி டிபேட்டில் போகிறோம், நம்மளுக்கு பேசி திறமை இருக்குது அப்படிங்கிறனால அடுத்தவங்க நம்ம விமர்சனம் வைக்க தேவையில்லை. நீ பேசு, நீ என்ன வேணால் பேசுகிறாஜா பேசு அப்படின்னு சொல்லி பேச விட்டு எந்திரிச்சு வந்துடணும். எப்படி வந்து விஜய் கட்சிக்காரங்க அப்படி இருக்காங்களோ, இப்படி இருந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கினாங்களையோ, அதே மாதிரி தான் நம்மளும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா வாயை தரக்கூடாது, மக்கள் பிரச்சனைக்கு போடக்கூடாது, மக்களுக்கு ஓட்டு போயிடணும். அதுதான் அதை நம்ம வந்து பண்ணுவோம். 5 வருஷம் மக்கள் படாத பாடுபட்டு மக்களே தேடி வந்து சீமா நீ பேசியா அப்படின்னு சொல்லட்டும், அப்போ நம்ம பேசுவோம். அப்போ தான் நம்மளோட அருமை இந்த மக்களுக்கு புரியுங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.